நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 கான்டாக்ட் பண்ணுங்க. நமது திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்றைய தினம் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் இன்றைய தினம் தொடங்கப்பட்டது. நமது மாவட்டத்தை பொறுத்தவரை 1,32,124 குழந்தைகள் தற்போது இந்த சொட்டு மருந்து முகாம் மூலம் அவர்களுக்கு சொட்டு மருந்து வழங்கப்படும். நமக்கு மொத்தம் 1,86,000 டோஸ் போலியோ மருந்து நமக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதில் வந்து 1,54,000 டோஸ் வந்து இன்றைக்கே வந்து கவர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். யாராச்சும் வீடு பூட்டி இருந்தாவோ அல்லது அந்த குழந்தைகள் வந்து எங்கேயாச்சும் வெளியே போயிருந்தாவோ 2 நாளில் வந்து கவர் பண்ணிடுவாங்க. டோர் டு டோர் செக்அப் நடக்கும். அதில் வந்து ஏதாச்சும் விடுபட்ட குழந்தைகள் இன்னும் அடுத்த 2 நாட்களுக்குள்ள கவர் பண்ணி நம்ம மாவட்டத்தில் 100% குழந்தைகள் கவர் செய்யப்படுவார்கள். இதற்காக 964 முகாம்கள் நம்ம இப்போ இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இந்த 964 முகாம் மட்டும் இல்லாமல் 48 மொபைல் டீம்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஏதாச்சும் குழந்தைகள் வந்து மைக்ரண்ட்டாக இன்றைக்கி விசேஷத்துக்கு எங்கேயா போயிருக்காங்க அல்லது மூவ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 48 கேம்ப்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். 3 வந்து டிரான்சிட் கேம்ப்ஸ், எங்கேயாச்சும் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பெருமளவில் வந்து போகிற இடங்களையும் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி 3 குழந்தைகள். பொதுமக்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இது வந்து ஒரு ரொட்டீனாக நடக்கிற விஷயம்னு சொல்லி விட்டுற வேணாம். நீங்கள் 100% உங்கள் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, அது ரொட்டீன் செக்அப் ரெகுலராக தான் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஒன்றும் இது கிடையாது. குளோரினேஷன் அந்த இடத்துல கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் மட்டும். அதனால ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு எல்லாம் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து ட்ரைன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்டலில் ரன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். நம்ம நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். லீகல் சைடு நம்ம ஹெல்த் சைட்லேருந்து கொடுத்துருக்கோம். அதே போல் எல்லா கல்லூரிகளுக்கும் அட்வைசரி ரெகுலராகவே நம்ம வந்து நம்ம வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக ஆல்ரெடி அட்வைசரி கொடுத்துருக்கோம். வாட்டர் பார்ன் டிசீசஸ் நிறைய வர வாய்ப்பு இருக்குது. அது வந்து சுடுதண்ணியை காய்ச்சி குடிக்கணும். அதே போல் குளோரினேஷன் ப்ராப்பராக இருக்கணும் டெய்ல் எண்ட் வரைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் என்ஷூர் பண்ணியிருக்கோம். அது ரூரல் லோக்கல் பாடி, அர்பன் லோக்கல் பாடி எல்லா இடத்துலையும் வந்து குளோரினேஷனோட லெவலை செக் பண்ணிகிட்டே இருக்கும். அது தொடர்ந்து கண்காணிக்கப்படும். இல்லை, அதை ரொட்டீனாக சொல்லியிருக்கோம். ஹெச்ஓடிஸோட மீட்டிங் போட்டுட்டு ஒவ்வொருத்தரும் வந்து பண்ண சொல்லியிருக்கோம். கிராஸ் வெரிஃபிகேஷன் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ லோக்கல் பாடி வந்து வாட்டர் சப்ளைல எல்லாமே அதை ரெகுலராக பண்ணிட்டு இருந்தாலும் அதோட அளவு கரெக்டாக இருக்கா, ஆப்டிமமாக வந்து குளோரினேஷன் இருக்கான்னு செக் பண்ண சொல்லணும். அது பண்ணிட்டு இருக்கோம். மாதிரிகளும் ரெகுலராக எடுத்துட்டு இருக்கோம். இல்லை, இப்போ ஒன்றும் பெரிய அலாமிங்க 1-2 கிடையாது. 1-2 டெங்கு கேசஸ் மட்டும் வர்ற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு 1 மந்த் பேக் தான். இப்போதைக்கு ஒன்றும் கிடையாது. மழை ஃபுல்லாக நம்ம மாவட்டத்தில் இன்னும் வரல. வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் இன்டென்சிஃபை பண்ணலாம் அந்த ஆக்டிவிட்டி. நல்லா இருக்காங்க. அது ஒன்று இப்போ நான் டயக்னோஸ் பண்ணிட்டோம் ஏர்லியராகவே. அதனால் வந்து அந்த குழந்தைகளுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. இல்லை, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து அவங்களோட சிம்டம்ஸ் இருந்தானே எடுப்பாங்க. இல்லை இல்லை இல்லை, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் மட்டும் வந்ததோடு நின்றுச்சு. டிரான்ஸ்மிஷன் ஒன்றும் இல்லை. அதில் திரும்ப தண்ணியை குடிக்கல. அது எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டே எடுத்துட்டோம்ல. ஃபஸ்ட்டு 7 பேருக்கு எடுத்தோம். அதில் வந்து 6 பாசிட்டிவ் வந்துச்சு இல்லையா. அதனால வந்து அந்த லெவலில் அது கண்டெயின் பண்ணிட்டோம் டிசீஸை. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 கான்டாக்ட் பண்ணுங்க.